தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்த சேர்த்திருப்பார். ரொம்ப அனாவசியமா அந்த அந்த பாயிண்ட்ட கேட்டிருக்காங்க. அங்க தான் ஏன் அவங்க அ ரத்தன்யாவுடைய தந்தை ஏன் இந்த கேள்வி கேட்கல? வரதட்சணை கேட்பவன் வந்து ஒரு கொடுங்கோலன் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் வரல? என்று நினைந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவரு வந்து அப்பாவித்தனமா தன்னுடைய மகளுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில மகளையும் கொன்று, அவளை சிறகை ஒடித்து கொன்று விட்டார்கள். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி வெறும் பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல. கணவன் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பிலிருந்து அவன் தன்னை ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர், ஓகே, அப்செசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்வார்கள். அந்த மனநிலையில இருந்த அந்த பையனுக்கு எப்படி அவர்கள் தந்தை, தாயினர் அங்கீகாரம் கொடுத்தார்கள்? அப்போ அவர்களுடைய சட்டதிட்டத்துல அவர்களே வகுத்துக் கொண்டார்கள். சமுதாயத்தை பற்றிய ஒரு அக்கறை இல்ல. எப்படி வேண்டுமானால் வாழலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணக்கார திமிரு. பணம் வந்து எந்த தப்பையும் செய்யலங்க. நம்ம அந்த பணத்த கையாளும் முறையில தவறு இருக்கிறது. பணத்தை வைத்துக்கொண்டு